சொல்ல போறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நானும் என் தம்பியும் கஷ்டப்பட்டு அவ்வளவு தூரம் பண்ணியும் கடைசி நேரத்துல இந்த கொட்டை போட்டு பண்ணிட்டு அதுக்காண்டியே நாங்கள் சீரியஸ் இது பண்ணலாம் என்ன பண்ணுவோம். எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது என்னோட தம்பியோட சேனல் தான். என் தம்பிக்கு கிராண்ட் விளையாட தெரியாது, அதனால நான் விளையாண்டு கொடுக்குறேன். சரி, கேம்குள்ள போலாம். நம்ம வச்சுக்கிறது ஈஸி வச்சுக்கலாம், லோ வச்சுக்கலாம். நைட்மேர் வச்சு பார்க்கலாம், நல்லா தான் இருக்கும். மியூசிக் மட்டும் எதுவும் வேண்டாம் கைஸ், கண்டினியூ கொடுக்கலாம். பேசிக்கலி இந்த சீவேஜ் எஸ்கேப் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நியூ பிளேயர்ஸ்க்கு அப்படி எதுவும் தெரியாது. என் தம்பி நியூ பிளேயர் தான். நான் வந்து ஒரு லாக்டவுன்லேருந்தே அதில் தான் இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம்னா கிராணி சாப்டர் 2 தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட் டைமாக கிராணி சாப்டர் 1ல் நைட்மேர் ட்ரை பண்ணுறேன். நல்லா தான் இருக்குது. எல்லா வீடுமே வெள்ளை கலரில் இருக்கும். கீழே தான் அசிங்கமாக இருக்குது காய்ஸ், ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக்கு சொல்லி தரேன். இப்படி இந்த உட்கார்ந்து எந்திரிக்கிற பாத்தீங்கன்னா வந்த சொல்லிட்டு உன் அம்மாட்ட காய்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்ணப்போ அந்த ட்ரிக் ஒர்க் ஆகல. ஆனா இப்ப ரெண்டாவது டைம் பண்ணலாம். என்ன ரிப்போர்ட் வருதுன்ட்டு இந்த ட்ரிக் எனக்கு தெரிஞ்சு நைட்மேர்ல ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். கிராணி வேற வருது, சாக்கடையில சரி, இந்த சவுண்ட் வேற எக்கலாம் நான் வேணா சவுண்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம சீவேஜ் எஸ்கேப்கான தேவையான பொருட்கள்லாம் தேடலாம். தம்பி, உன் ஃபோனில் பிரைட்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குடா. பிரைட்னஸ் நல்ல ஃபுல்லாக வச்சாச்சு. நாங்கள் இன்னைக்கு இந்த கிராணியை குழந்தை எடுக்கிறோம். இப்படிதான் சொல்லிட்டு நானும் வந்தேன். ஆனால் வந்த அடுத்த செகண்டே ரெண்டாவது வந்துட்டு நீங்கள் நினைக்கலாம் தோற்றுருவன்ட்டு. எது தோக்கிறதோ ஜெயிக்கிறதோ அது என் கையில் இல்லை. இந்த டார்கெட் பார்த்து வர கிடச்சிருக்குது. கடைசியில் இந்த கிராணியை பேசிட்டு தான் கைப்பிடிச்சு போகிறோம். வேற சிக்கியே போகிறோம். வரிசையாக கரெக்டாக யூனிஃபார்மும் ஒவ்வொரு இடமும். ஏய், ஷாட்கன் இன்னொரு பாயிண்ட் குறைச்சிருக்காய். நமக்கு ரொம்ப லக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம சீரியஸ் பண்ணுறதுக்கு எதுக்குலாம் இதை வாங்கிட்டே இருந்தேன். சரி வாங்க, இதுக்குள்ள அவங்களுக்கு சரி நம்ம தான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம்ல. ஊடால பின்னாடி பேசுகிறேன். ஃபஸ்ட்டே சீரியஸ் பண்ணுவோம்னு சொல்லி வச்சுட்டா. பேச புரியல, அதனால கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம பேச கேட்டேன். ரெட்டி. ஆனா நீங்க இந்த வேலையெல்லாம் கிராண்டிட்ட மட்டும் தான் காமிக்க முடியும். உங்களோட பேசியிருக்கான பொண்ணு
அவ அந்த ஸ்பைடி அந்த கிறுக்கெல்லாம் நீங்க எவ்வளவுதான் மாங்குன்னு அடிச்சாலும் அதுக்கெல்லாம் எதுவுமே அது பாட்டு கலந்துட்டே இருக்கும். நான் அப்படிதான் நானும் என் தம்பிலாம் அப்புறம் ஏன் செய்யல அதை நம்ம பண்ணப்போ நோட் போயிடுச்சு. அதனால இப்போ நான் இந்த விஷயம் இருக்கேன். அப்படிதானே தம்பி? தம்பி உன் பேர் என்ன சொல்லிங்க? சுப்பிரமணியன். தம்பி பேரு சுப்பிரமணியன். அதில் ஆக்சுவலாக நிறைய காமெடி வீடியோஸ்லாம் போடுவான், நருட்டோ வீடியோஸ்லாம் போடுவான். நானும் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். முக்கியமாக இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். பாவம் அவளை பண்ணுவான், நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அப்படிதானே தம்பி? சரி, ஆக்சுவலாக இது ஸ்டார்ட் கிடையாது. இந்த பையன் வெறும் இது வரைக்கும் ஸ்டார்ட் நானும் என்ன ப்ரோ நீங்கள் இதே உங்கள் தம்பி பற்றியே சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களை பற்றி சொல்லலையா அப்படின்னா சொல்கிறேன். என்னோட யூடியூப் சேனல் பேர் வந்து ஸ்டாண்ட் போகலாம். ஸ்டாண்ட் ஏஎன் அப்படிங்கிறது அது வந்து கேபிட்டலில் போட்டு திரும்ப சோழ ராகவன் அது வந்து இப்படி போட்டிருக்கேன், ஸ்மால் லெட்டர்லேயே போட்டிருக்கேன். மற்றபடி எந்த இதுவும் இல்லை. இப்போ பாருங்க, கிச்சனில் நீங்களே சொல்லுங்க என்ன இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க. என்ன இருக்குன்னே நான் சத்தியமாக நினைக்கல. காய் பாருங்க, எப்படி வெயிட்பர் போன்ல எப்படி இருக்குது பாருங்க. காய்ஸ் நான் இப்பதான் கைஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அடுத்தா தள்ளி விட்டாத ஒரே அதுக்குள்ள அப்படி எழுதி விட்டுற மாதிரி தெரியல. நம்ம கிராணி போற கக்கூஸ்ல போய் செக் பண்ணலாம். கக்கூஸ்ல எப்போ பார்த்தாலும் காய்ச்சி போனீங்கன்னா இந்த இதை மட்டும் கூட போயிடாதீங்க. எப்போ போறீங்களோ அப்பவே உங்க கதை தன்னோட கையை தூக்கி அதுல இருந்து ரத்தத்தை எடுத்து என்னென்ன ப்ரோ போயா கேட்கலாம். இப்போ நான் செத்து போய் ரீஸ்பான் ஆனேன்னா இந்த கிராண்ட் ஹீரோட இருக்க செத்து தான் போயிருக்கும். இதுக்கு எவ்வளோ நிமிஷம் டைம் இருக்கோ அவ்வளோ நிமிஷம் டைம். ஆக்சுவலாக இப்போ நான் செத்து போனாலும் எனக்கு கவலை இல்லை. கிராண்ட் அடிக்க வராது. அதில் நிறைய வேலைகள்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் தான் அந்த கிராணி அதுலேயும் ஷார்ட்கன் வச்சு அடித்தா 2.5 நிமிஷத்துக்கு யாரும் வராது. இந்த இது கரெக்டாக என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம நான் அப்படி பேசிக்கிட்டே என்ன பண்ணுறேன். ஆனால் என்னைய மாதிரி ஒரு நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க. என்னடா கூட பேசிட்டு யாருமே இல்லை, எந்த யூடியூபருமே அதிகமாக பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படலாம். அந்த மாதிரி தான் என் வீடியோ வச்சுருக்கேன். அதனால பாருங்க, அந்த மாதிரி அதுக்கெல்லாம் யாரும் சூப்பராக பாருங்கப்பா. நான் யாரையும் பார்க்க வேண்டாம்னு சொல்ல, பாருங்கன்னு சொல்ல இஷ்டம் பார்க்கலாம், பார்க்காம இருக்கோம். அதுக்குன்னு நான் இன்னும் எமோஷ்னலாக பேசுகிறேன்னு சொல்லி ஏன் இதுக்கு சப்போர்ட் பண்ணுற என் தம்பி வீடியோஸ் சப்போர்ட் பண்ணுறத மறந்து என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணாங்க. என் தம்பியும் பாவம் தான் அழுதுற போகிறான். அப்புறம் மஸ்டி காய் சட்டி தம்பி நீ டோர் எஸ்கேப் பண்ணிருப்பாப்பா. டிவிக்கு தேவையான எந்த பொருளுமே கிடைக்கலப்பா. டோர் பண்ணிருமா கேட்டோம். ஓகே, என் தம்பி சொல்லிட்டான். என் தம்பி சொன்னதுக்கு மாதிரி பேசவே கிடையாது. எலி வேற வருது.
கடிச்சிக்கிட்டே கிடச்சி ஒரு நாள் சம்பவம் வருமா கேமரா எங்க இருக்குன்னு வேற எல்லா பொருட்களும் நான் லோனை தாங்க வலையை கட் பண்ணியாச்சு. ஆமர் எந்த இடத்துல இருக்குன்னு தெரியல. ஒரு நாள் அடிக்க போறேன். அந்த எலி வந்து நம்ம கண்ணுக்கு இன்விசிபிளா போட்டு ஆரம் என்ன பண்றதுன்னு தெரியல. சாப்பாடு வேற போட்டாங்க. ஐயோ நம்ம இந்த இடத்துக்கு போகவே இல்லையே. அஞ்சு நாளைக்கு முன்னாடி சொந்த முட்டையை கொடுத்தான். சாம்பருங்க இவ்வளோ நேரம் சேர்ந்து சரியான நான் நமக்கு கூட பார்க்க மரணமான போட்டு 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 லக்கு மேல லக்கு என்ன என்ன லக்குன்னு வந்து கேட்குறேன் மாமனை பிரிச்சு அடிக்கிறேன் சொல்லி வந்து அந்த இது இங்கதான் அடிச்சு இல்லை ஹேமர் கிடைக்க மாட்டேன்.
சாரி கைஸ் ஆடு வந்துட்டு. செத்து போயிட்டு நான் சொன்னாங்களா வந்தாலும் செத்துதான் போயிருக்குன்ட்டு. தெரியாது.
ஓ எருமநாயா ஓ எருமநாயா ராணி ரொம்ப தான் ஆடுது அஞ்சாவது நாள் ஆயிடுச்சு guys. தெரிஞ்ச இப்ப கிராணிய போட்டு சொல்ற வேற வழியே தெரியல. வேற ஆனவனும் வெளியே வந்து லாஸ்ட் டே guys இருந்தாலும் பண்ண முடியுமா எனக்கு தெரியல. பயமா இருக்குது. அதுக்காண்டி நானும் என் தம்பி எவ்வளவு தூரம் எஃபர்ட் போட்டிருக்கோம் எங்களுக்கு தான் தெரியும். அதுக்குள்ள ஓடுறான். தள்ளிட்டு தாங்க நம்ம போகணும். கையிற கையில தலை ரெடிக்க ஓடணும். கடைசி நாள்ல எஸ்கேப்பு முதல் முறையா பண்ணிருக்கோம். பாருங்க இடமே எப்படி இருக்கு. ஸோ ஏற்கனவே அது மூஞ்சா பார்க்க முடியல. இது வேற மூஞ்சிக்கிட்டே கொண்டு வரும். அவ்வளோ வீடியோ முடிஞ்சு. இன்னைக்கு டேட் என்ன தம்பி? இன்னைக்கு 9:44 கரெக்டாக அந்த வீடியோ முடிச்சிருந்தேன். சரி எல்லாத்துக்கும் தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்க. இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. வீடியோ முடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம். தேங்க்யூ. பை பாய். சி யூ. குட் பாய். டாடா. இன்று